அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் ஏன் இப்படி எனக்கு கூட வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் ஒரு உண்மையை மறைச்சிட்டோம், ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், அதனால இந்த உண்மையை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே ஜாலியான டைப்பாக இருந்திருக்கா. பப்பு கிளப்புன்னு நிறைய ஜாலியாக டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்தில் ஒரு நாள் அவுட்டிங் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டில் இந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துடுறா. அதுக்கப்புறமா தான் இந்த பையனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவளுக்கு திரும்பி எல்லா பழைய ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு விட்டுருவாங்கன்னு இந்த பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் செஞ்ச இந்த தப்புக்கு எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப மன்னிப்பும் கேட்குறாரு. எப்படியாவது என் பொண்ணு உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பொண்ணை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாவது இவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணுங்கிறத அந்த பொண்ணு மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளையோ இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஒரு நாள் சேர்ந்துருவோம், என்ன உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு இந்த மூஞ்சியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு, எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பையன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். உன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சின்னா நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் குடியிருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், நீ எனக்கு அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காட்டி கடைசி வரைக்கும் நான் உனக்கு டைவர்ஸ் தர மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு எப்படியாவது உனக்கு அதே மாதிரி பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத வரைக்கும் நான் தான் புருஷன்னு சொல்கிறான்.